நமது திருப்போரூர் பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, இந்த கொடியெல்லாம் கொஞ்சம் இறங்கிங்க. நான் எல்லாரையும் பார்க்கணும்ல, பேசி முடிச்ச ஏற்றிக்கலாம். நமது திருப்போரூர் பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே குடியிருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இங்கே சந்திப்பதிலே நான் இன்றைக்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. சரி, 5 ஆண்டுகள் முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. சட்டமன்றத்திற்கு இடைத்தேர்தல் வர வேண்டிய அவசியம் என்ன? உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது அருமை சகோதரர் கோதண்டபாணி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற தொகுதியில தேர்தல் வர காரணம் என்ன? இந்த எடப்பாடி ஆட்சியை தொடர்வதற்காக வாக்களித்த குற்றமா? பன்னீர்செல்வம் எதிர்த்து அம்மாவின் ஆட்சியை கலைப்பதற்கு முயற்சித்த போது சட்டமன்றத்திலே வாக்களித்தார் பழனிசாமிக்கு ஆதரவாக. அதற்காக இன்றைக்கு அமைச்சர்கள் பல பேர் இங்கே வந்து இவரை தோற்கடிக்க வேண்டும் என்று ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. கரெக்டா? இப்படிதான் இவங்க இங்க கூட 2 பேரு பழனிசாமியில இருந்து இந்த கடைசியா இருக்கிற நாலடியார் வரைக்கும் 33 அமைச்சரும் நம்ம ஆர்கே நகர்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு வீடு வீடா போய் முக்காடு போட்டுக்கிட்டு போய் ஓட்டுக்கு 6000 ரூபாய் கொடுத்து பார்த்து அங்க ஒன்றும் கதைக்காகல, இன்னும் திருந்தல. ஏன்னா தொண்டர்கள் அங்க கிடையாது. தொண்டர் எல்லாம் அம்மாவுடைய அம்மா இருந்த வரைக்கும் இருந்த தொண்டர் எல்லாம் இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல அங்க இருக்கிறதெல்லாம் ஒன்லி டெண்டர் பார்ட்டி தான். டெண்டர் வால்யூம் அதிகமாயிங்க. டெண்டர் பார்ட்டி தான் அது. அங்க வந்து நம்மளுக்கு தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் ஆதரவா இருக்காங்க. அங்க மக்கள் ஆதரவா இல்ல. போற இடத்துல எல்லாம் மக்கள் முறைக்கிறாங்க. பழனிசாமி இந்த மாதிரி ஏதாவது பேசுறப்ப முறைச்சு பாக்குறாங்க. கையில பணம் இருக்கு, நம்மளுக்கு மக்கள் சக்தி உதவியா இருக்கு. அங்க பணம் இருக்கு. பணத்தை இருக்கிற வச்சுதானே விளையாட முடியும். அதனால அதாவது உங்களை எல்லாம் ஓட்டுக்கு 2000 ரூபாய் விலை பேசி பாக்குறாங்க. யாரு விட்டு பணம்? இங்க வந்து கொடுத்தாரு சிவி சண்முகம் அப்பா விட்டு பணமா? அது நேற்று போயிருந்த விழுப்புரத்துக்கு முதல் நாள் அங்க பாட்டாளி மக்கள் கட்சி நிக்குது தேர்தல்ல. சிவி சண்முகத்துக்கு அம்மாவே எனக்கு சொல்லி அனுப்புனாங்க, நான் வந்து மாம்பழத்துக்கு ஓட்டு போட மாட்டேன், என் மனசாட்சி இடம் கொடுக்கல, என் பிள்ளைய அம்மாட்ட சொல்லி மந்திரி ஆக்கிறது டிடிவி தான், அவருடைய சின்னத்துக்கு தான் நான் வாக்களிப்பேன், என் பிள்ளைய கொல்ல வந்தவங்களுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன். எந்த தாயாவது போடுவாங்களா? சண்முகம் வேணா மந்திரி பதவிக்காக எப்பயுமே நிதானமா இருப்பாரு. மந்திரி பதவிக்காக அங்க போய் ராமதாஸ் பக்கத்துல உட்காந்துருக்காரு பாருங்க. பாத்தீங்களா இல்லையா? அதான் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். சண்முகத்துக்கு இதை விட தண்டனை கிடைக்குமா? அவர் வெட்ட வந்தவங்களுக்கு ஓட்டு கேட்கிற நிலைமை சண்முகமே எதிர்பார்த்திருக்க மாட்டாப்ல. ஆனா அவங்க அம்மா எனக்கு சொல்லி அனுப்புனாங்க, நான் வந்து எப்படி மனசாட்சி இடம் கொடுக்குமா, நான் மாம்பழத்துக்கு ஓட்டு போடுவேனா, நான் பரிசு பட்டதுக்கு தான் போடுவேன்னு நான் விழுப்புரத்துல போயிருக்கேன். ஆனா ஓட்டு சொல்லி இருக்கிறாங்க. இவர் மாதிரி இங்க வந்து டாடா பிர்லா மாதிரி இங்க ஓட்டுக்கு போட கேட்டிருக்கணும். இந்த பணம்லாம் எங்க இருந்து தம்பி கொண்டு வந்த? உங்க அப்பா வேணுகோபால் எம்பியா இருந்தப்ப சம்பாதிச்சதா, இல்ல ஊர்ல எது கரும்பு காட்டை வித்துட்டு வந்தியா? எல்லாம் யாரு படம்? உங்க படம். ஆனா மோடி சொல்லி ஏமாத்தினார்ல போன தேர்தல்ல, நான் வந்து ஒவ்வொருத்தங்க வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் போடுவேன். அதே மாதிரி இவங்கள்ட்ட 15 லட்சம் கேட்டு வாங்கிருக்கணும் நீங்க. ஏன்னா மோடிய டாடிக்கிறாங்க, டாடி கொடுக்காத பிள்ளைதானே கொடுக்கணும். எங்க அப்பா கடன் வாங்கினாருன்னா எங்க அப்பா சொன்னது செய்யல, நீங்க என்கிட்ட தானே கேட்டு வாங்குவீங்க. அது மாதிரி ராஜேந்திர பாலாஜி சொல்றாருல மோடி எங்க டாடின்னு. டாடி போன எலெக்ஷன்ல நம்மளெல்லாம் ஏமாத்தி
ஆனா தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் ஏமாறல. மற்ற மாநிலத்துல பாவம் ஏமாந்து எல்லாரும் அக்கௌண்ட போய் பார்த்துட்டே இருந்தாங்களா வங்கி கணக்குல. 5 வருஷமா பார்த்தாச்சு 15 லட்சம் இருக்கிற பணத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது சொல்லுவாங்க நம்ம ஊர்ல பட்டு வேட்டிக்காக கடா கட்ட கொண்டு இருந்த போது கட்டியிருந்த கோவணத்தையும் கழட்டிட்டு போயிட்டா மாதிரி. அதுதானே நம்மளெல்லாம் 15-20 நாள் ஏதோ கருப்பு பணத்தெல்லாம் ஒழிக்கிறாரா 1000-500 ரூபா நோட்டெல்லாம் செல்லாதுன்னு சொல்லி நம்மளெல்லாம் ரோட்டில் நிறுத்துறதுதான் மிச்சம். பணமெல்லாம் அங்கே டாடா டைப் பிர்லா மாதிரி புதுசா வந்திருக்க அதானிக்கிட்டையும் அம்பானிக்கிட்டையும் வாங்கி கொடுத்துட்டாரு. அவங்க சேர்த்துட்டாங்க. நம்ம எல்லாம் ரோட்ல நின்னோம். நீ உண்மையா இல்லையா? நம்ம பணத்தை எடுக்கிறதுக்கு நம்ம ரோட்ல நின்னோம். அவர் கொடுக்கிற 15 லட்சத்துக்கு இல்ல, நம்ம பணம் பேங்க்ல இருந்து எடுக்க முடியாம எத்தனை பேரு 15-20 நாள் ரோட்ல நின்னோமா இல்லையா? இன்னைக்கு அவங்கள ரோட்ல நிக்க வைக்கணும். நீங்க சரியா கூட்டணி அமைச்சு வந்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ற மோடியும் அவரை டாடிங்கிற இந்த பழனிசாமி கம்பெனி ஒன்னா வந்திருக்கு. போதா குறைக்கு அம்மாவையே அவங்க மரணத்திற்கு அப்புறம், அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சட்டமன்றத்துல படம் வைக்க கூடாதுன்னு சொன்ன விஜயகாந்த் கட்சி அம்மாவுடைய நினைவிடத்துல நினைவு மண்டபம் கட்டக்கூடாதுன்னு நீதிமன்றம் வரைக்கும் போனா பாட்டாளி மக்கள் கட்சி இவங்களோட கூட்டணி போட்டு வந்திருக்காங்க. அதாவது துரோகத்தின் மொத்த உருவமா வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு கூட்டணி தான் உங்களுக்கு தெரியும். ராகுல் காந்தியை பிரதமராக்க நாங்கள் உழைக்க போகிறோம். ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர். ராகுல் காந்தியே சொல்லல நாங்க பிரதமர், காங்கிரஸ் கட்சியே சொல்லல. இவர் என்ன காங்கிரஸ் கட்சியோட செய்தி தொடர்பாளர்? அவரு 8 வழிச்சாலைய எடப்பாடி என்ன சொன்னாரு? அந்த தீர்ப்பு வந்ததும் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பு அங்க உட்கார்ந்துருக்காரு. எங்க அந்த நிதின் கட்கரின்னு ஒரு மந்திரி வந்தார் பாருங்க, மத்திய மந்திரி. அவர் தான் அந்த 8 வழிச்சாலையை போடணும் ஒத்த காலில் நிக்கிறது. இந்த பல வடநாட்டு கம்பெனிகளுக்கு இந்த இரும்பு தாது எல்லாம் இருக்குல்ல, அந்த கபில நம்ம கல்வராய மலை கச்சமலையிலேருந்து கட்டி எடுக்கிறதுக்கு அந்த ரோடு துறைமுகம் மெட்ராஸுக்கு வர்றதுக்கு அதுக்கு என்ன மக்கள் பயன்படுமா? அது இவங்க ட்ரக்கர் ஓட்டிட்டு போறதுக்கு, ட்ரக் லாரி போறதுக்கு. கேட்டா தொழில் வளருமா? என்ன தொழில்? அங்க உள்ள இரும்பு தாதெல்லாம் வெட்டி எடுத்துட்டு போறதுக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா மழையா இருக்காதுங்க. அதுதான் உண்மை. அத சொன்னாரு. அந்த கேஸ் வந்தது யாரு? 8 வழிச்சாலை கூடாதுன்னு போட்டது யாரு? நம்ம ஐயா ராமதாஸ் ஐயா. அவர் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காரு. இவர் என்ன சொல்றாரு? 8 வழிச்சாலையை நாங்கள் அமைத்தே தீருவோம். நீங்க எப்படி அமைக்க முடியும்? உங்களை ஆட்சிக்கு விட்டாதானே, உங்களுக்கு ஓட்டு போட்டாதானே நீங்க 8 வழிச்சாலை. இவங்க 2 பேரும் ஏதாவது சொல்லிருக்கல, அமைதியா இருக்காங்க. காரணம் மோடி மிரட்டுறதுனாலதான். உண்மையா சொல்ற அன்புமணி ராமதாஸ் நம்மளுக்கு வேண்டியவர் தான். முன்னெல்லாம் எப்படி நடந்து போவார். இப்ப பாருங்க தர்மபுரியில இப்ப நம்ம வேட்பாளர் எப்படி ஜம்முன்னு ஓட்டு கேட்கிறாரா? இப்ப நம்ம எல்லாம் வீரம், இது வந்து வீரமான மண். இங்க பிறந்த நம்ம ஜெயிலுக்கு பயப்படுவோமா? கோர்ட்டுக்கு பயப்படுவோமா? என்னதான் புடிச்சு போட்டாருங்க 40 நாள் பயந்தோமா? நம்ம 75 வயசுல வெளில வந்தாலும் உங்களை விட மாட்டேன்னு தான் சொன்னேன். கரெக்டா இல்லையா? இப்ப விட்டு ஆட்டுறோம்ல தமிழ்நாடு ஃபுல்லா போய். மோடி அந்த ஜோடி வந்திருக்க பழனிசாமி இவங்க தூங்க விடாம இருக்காங்கல்ல. இப்ப திமுக சொல்லுது இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவர்களும் நம்மளுக்கு ஆதரவா இருக்கிறதுனால அவங்க ஓட்டெல்லாம் நம்ம பிரிக்கிறோமா, அதாவது மோடியை விட்டுருவோமா? என்ன போய் சொல்றாங்க பாருங்க. நம்ம தான் அம்மாவுடைய ஓட்டை 90% வாங்க போறோம். கரெக்டா இல்லையா? திமுக தான் தேவையில்லாம நின்று ஏற்கனவே மக்கள் ஒதுக்கிட்டாங்க. ராகுல் காந்தி காவிரியில மேகதாது அணை கட்ட மாட்டோம்னு சொல்றாரா? நீட் தேர்வு செய்ய மாட்டோங்கிறாங்க. அது விடுங்க. நம்ம ஜீவாதார பிரச்சனையான கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவேங்கிறாங்க. இன்னும் தேர்தல் பிரச்சாரத்துல காவேரி மேலாண்மை ஆணையத்தையே நாங்கள் ராகுல் காந்தி பிரதமரானது கலைக்கப்படுவோங்கிறாங்க. அந்த காங்கிரசுக்கு திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஸ்டாலின் போய் என்ன பண்ணுவாரு? இவருக்கு மேக்கப் போட்டு போறதுக்குள்ளார கலைச்சிட்டு போடுவாள். அது திமுக காரர்கள் யாராவது இருந்தால் சிந்திங்க. நம்ம காவேரியில தண்ணி வராம மேகதாது அணை கட்ட மாட்டேன்னு உங்க காங்கிரஸ்காரங்களை சொல்ல சொல்லுங்க பாப்போம். உங்க ராகுல் காந்தியையும் சோனியா காந்தி அம்மாவையும் சொல்ல சொல்லுங்க. இப்ப
இங்க காங்கிரஸ் இருக்கிற இடத்துல ஓட்டு போட்டா என்னவோ, கர்நாடகால ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் என்னவோ, தமிழ்நாடு பாலைவனம் ஆயிடும், தண்ணி கூட வராதுங்க. மோடி வந்தா 8 வழிச்சாலை, நம்மளுக்கு விவசாயிகளை உபத்திரவம் பண்றதுக்கு இந்த தேசிய கட்சிகள் இருக்கு. ஏற்கனவே விவசாயம் பாதிக்கப்பட்டு, மோடியால வியாபாரம் எல்லாம் பாதிக்கப்பட்டு, தொழிற்சாலைகள் எல்லாம் மூடிட்டு போயிட்டாங்க. எல்லாம் கேட்டா வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாங்கி தருவேன்னாரு. இன்னைக்கு இந்தியாவிலேயே வேலை வாய்ப்பு, வேலை இல்லா திண்டாட்டம் அதிகமா இருக்கு. அதனாலதான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கும், மாணவர்களுக்கு சரியான கல்வியை கொடுப்பதற்கும், வருங்காலத்தில் என்ன படிக்கணுங்கிற அவங்களுக்கு அதுக்கான வழிமுறைகளை சொல்லித் தருவதற்கும், நெசவாளர்கள் பிரச்சனை தீர்ப்பதற்கும், இன்றைக்கு அரசின் அச்சாணியாக இருக்கின்ற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவும், மீனவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவும், நம்ம அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்களே, அமைப்பு சாரா தொழிலாளர், தச்சு வேலை பார்க்கிறவங்க, கொத்து வேலை பார்க்கிறவங்க, நம்ம சவர தொழிலாளர்கள், மண்பாண்ட தொழிலாளர்கள், இவங்களுக்கெல்லாம் விவசாய தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள்லாம் 60 வயசு ஆயிட்டா அவங்களுக்கெல்லாம் எப்படி கவர்மெண்ட் ஸ்டாஃப் ரிட்டையர் ஆனா ஓய்வூதியம் கொடுக்குறோமோ, முதியோர் உதவி இந்த மாதிரி அவங்களுக்கு 4000 ரூபாய் ஊதியம் ஓய்வூதியம் கொடுப்பதற்கு நம்ம தேர்தல் திட்டம் வச்சிருக்கோம். நம்மிடையே ஜாதி மதத்தை பிரிச்சு பேசுறவங்க யாருக்கும் நீங்கள் வாக்களிக்காதீர்கள். நாட்டின் பிரச்சனைகள், வறுமையை ஒழிக்கிறதுக்கு நம்மளுக்கு போராட வேண்டியிருக்கு, நம்ம நிலத்தெல்லாம் காப்பாத்திக்கிறதுக்கே நம்ம போராட வேண்டியிருக்கு, குடிக்க தண்ணிக்காக போராட வேண்டியிருக்கு, விவசாயத்துக்கு தண்ணிக்காக போராட வேண்டியிருக்கு, படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலைகளுக்காக நம்ம திண்டாட வேண்டியிருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு ஜாதியை பத்தி மதத்தை பத்தி அரசியல்வாதி பேச வேண்டிய காரணம் என்ன? எந்த அரசியல்வாதியும் கட்சியும் மதத்தை பற்றியும் ஜாதியை பற்றியும் சொல்கிறார்களோ அவர்கள் நம்ம ஏமாற்றி ஓட்டு வாங்குறதுக்கான வேலை எதுவுமே. தயவு செய்து எண்ணி பார்த்து நீங்கள் நமது சட்டமன்ற தொகுதியின் கோரிக்கையாகிய நமது திருப்பூரில் சார் நீதிமன்றம் வேண்டும், திருப்பூரில் தீயணைப்பு நிலையம் வேண்டும், நமது திருப்பூர் தொகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் பாலாற்று குடிநீர் திட்டம் வேண்டும், கடற்கரை பகுதியில் வசிக்கும் மீனவ மக்களை பாதுகாக்க வகையில் தூண்டில் விளைய வேண்டும், மீனவ மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். திருப்போரூர், நாவலூர், தையூர், தாளம்பூர், சிறுசேரி, கேளம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் நமது கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை விரிவாக்கம் செய்து குடிநீர் வழங்கப்பட வேண்டும். சர்வதேச சுற்றுலா பயணிகளை இருப்பதற்காக வேளச்சேரி வரை உள்ள பறக்கும் ரயில் திட்டம் மாமல்லபுரம் வரை நீட்டிக்கப்பட வேண்டும். நெம்மேலியில் மீன்களை பயன்படுத்தி சேமித்து வைப்பதற்காக குளிர்பதன கிடங்கு வேண்டும். நமது மாமல்லபுரத்தில் 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சை பிரிவுடன் கூடிய மருத்துவமனை அமைக்க வேண்டும். நவீன வசதியுடன் பேருந்து நிலையம் மாமல்லபுரத்திலே அமைக்க வேண்டும். ஆகிய கோரிக்கைகளை உங்கள் ஆதரவோடு அம்மாவின் ஆட்சி இந்த மே 23 இந்த ஆட்சி இருக்க போவதில்லை. இவர்கள் என்னதான் ஓட்டுக்கு 2000 20,000 கொடுத்தாலும் ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாது. 8 தொகுதியில ஜெயிச்சா இந்த ஆட்சி தொடருங்கிறது தெரியும் உங்களுக்கு. தயவு செய்து இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். எப்படி மோடியா இருக்கணுமோ, எப்படி காங்கிரஸ் விடக்கூடாதோ, அதே மாதிரி பழனிசாமி ஆட்சி விட்டு இறக்குவதற்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது பரிசு பெட்டகம். உங்களது வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் கோதண்டபாணி. அவர் கட்சிக்காக தனது பதவியை தியாகம் செய்தவர், நியாயத்தின் பக்கம் நிற்பவர், அமைதியானவர், நல்லவர், எந்தவித கட்ட பஞ்சாயத்தோ அடிதடியோ இதற்கும் செல்லாதவர், நில அபகரிப்பு செய்யாதவர், அந்த அமைதியானவர், அதே நேரத்தில் சுறுசுறுப்பானவர். அந்த நல்ல மனிதரை மீண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களது கடமை என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, காரணம் துரோகத்தை என்றைக்கும் நீங்கள் ஆதரிக்க மாட்டோம். எப்படி ஆர்கே நகரிலே துரோகத்தை வீழ்த்தினார்களோ அதே போல திருப்போரூர் தொகுதியிலே வீழ்த்தினோம் என்ற செய்தியை நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கின்ற விதமாக நமது அருமை சகோதரர் கோதண்டபாணி அவர்களை மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக்கி
நீங்கள் அமைச்சராக்க வேண்டும் என்று உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நமது மாவட்டத்தின் தேவைகளை நிறைவேற்றி தருகின்ற அந்த நல்ல மனிதரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு நிமிஷம் நம்ம எப்படி ஒரு நிமிஷம் நமது காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இவரும் அவர் எப்படி கோதண்டபாணி எப்படி ஒரு ஜென்டில்மேனோ அதே மாதிரி ஒரு ஜென்டில்மேன். இவரு நல்ல மனிதர். இந்த ரவுடித்தனம் பண்ண மாட்டாரு. இந்த யாரு வீட்டு நடத்திலையும் போய் கொட்டாய் போட மாட்டாரு. கட்ட பஞ்சாயத்து செய்ய மாட்டாரு. நல்ல மனிதர். பாரா நடத்த மாட்டாரு. அந்த நல்ல மனிதரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். காஞ்சிபுரம் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்து அம்மா அவர்கள் அவரை சட்டமன்ற உறுப்பினராக நினைத்தார்கள். குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே அவர்களை துரோகிகள் அன்றைக்கு வரவிடாமல் செய்தார்கள். அவரை அந்த துரோகத்தை வீழ்த்தி அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே முனுசாமி அவர்களை நமது பரிசுப்பட்ட சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.